எதுக்கும் உதவாத எருக்கும் பூவை நீங்க ரோஜா பூவா மதிக்கலாம். ஆனா உலகம் எருக்கும் பூவை ரோஜா பூவா ஏத்துக்காது. நான் உங்க கூட வாழ்றது உங்களுடைய புனிதத்தன்மையே கெடுக்கும்னு தெரிஞ்ச பிறகு உங்க கூட நான் இருக்கிறது உங்களுக்கு நான் செய்யற துரோகம்னு எனக்கு தோணுது. அதனால நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு பண்ணி என்ன மறந்துடுங்க. இப்படிக்கு ராதா. என்னது ராஜா, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற உங்க வாழ்க்கையில கரை ஏற்படுத்த நான் விரும்பல. ராதா, நீயா இப்படி பேசுற? வாழ்க்கைனா ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், எதை கண்டு அஞ்சாத உறுதி இருக்கணும்னு சொன்ன அந்த ராதாவா இப்படி பேசுறது? என்னோட லட்சியத்துக்காகவும் எண்ணங்களுக்காகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிறத நான் மறந்தாலும் இந்த சமூகம் மறக்காது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. யாரோ உன்னை என்னையும் தப்பா இணைச்சு பேசுனதுக்காக என்னை விட்டு நீ விலகி போனா அவங்க சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாதா? நான் முரளியை போல வெளிவேஷம் போடுறேன் இல்ல, உண்மையான மனுஷன், நேர்மையான போலீஸ் அதிகாரி. அதனாலதான் நான் உங்களை விட்டு விலகி போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த காரணத்தை வச்சு உங்களை பழி தீக்கலான்னு உங்க எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த காரணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உன்கிட்ட முறைகேடா நடந்துகிட்டனாலதான் நீ ஓடி போயிட்டேன்னு என் மேல பழி சுமத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மாதிரி பேரை எனக்கு வாங்கி தரணும்னு நீங்க ஆசைப்பட்டா தாராளமா போகலாம். இது ஒரு பைத்தியக்கார உலகம். இதை பார்த்து நீ பயந்து ஓடுனா உன்னை ஓட ஓட வரட்டும். துணிஞ்சு நின்னா உன்னை கண்டு நடுங்கும். என் மேல உண்மையான அன்பு மதிப்பு இருந்தா என் கூட வா. உன்னை கேவலமா பார்த்த கண்களை மரியாதையா பார்க்கும்படி செய்யறேன். செங்கரும்பு ஆளவந்தா வரம்பு. இத்தோடு வெட்கங்கள் போச்சு, மாசம் 10 நாள் பிள்ளைங்களாச்சு. இத்தோடு வெட்கங்கள் போச்சு, மாசம் 10 நாள் பிள்ளைங்களாச்சு. மகராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வரம்பு. மஞ்ச குளிச்சு தலை முடிஞ்சா மாமா மறு கொழுந்து வாங்கி வைப்பான். மறு கொழுந்து மயக்கத்திலே அவன் மற்றதெல்லாம் மறந்திருப்பான். இரு மனங்கள் இணையும் போது புகழ் பதவி உனக்குத்தான். இரு மனங்கள் இணையும் போது புகழ் பதவி உனக்குத்தான். நல்ல பிள்ளை 1 2 பெத்து எடுங்க, பெத்த பிள்ளை அத கொஞ்சம் ஒத்தி வைங்க.
பழக பழக பலதும் புரியும் புனித உறவின் பெருமை தரும் ராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வாரம்பு எட்டோடு வெட்டங்கள் போச்சு மாசம் 10 நாள் பிள்ளைங்களாச்சு இத்தோடு வெட்கங்கள் போச்சு மாசம் 10 நாள் பிள்ளைங்களாச்சு எங்க மகராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வாரம்பு தன் கண்ணிமையில் போட்டி வைப்பான் பெண் கண்டவனை காத்து நிற்பான் ஒற்கன்னிமயில் கூந்தலிலே புது கற்பு நெறி பூ முடிச்சான் துணை இருக்க எதிர்ப்பது புதிய ஜோடி புரட்சியே துணை இருக்க எதிர்ப்பது புதிய ஜோடி புரட்சியே எங்களுக்கு தெய்வம் எல்லாம் நீங்கள் அல்லவா ஏழைகளின் இதயமெல்லாம் கோயில் அல்லவா பழக பழக பலதும் புரியும் புனித உறவின் பெருமை தரும் ராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வரம்பு ராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வாரம்பு இத்தோடு வெட்டங்கள் போச்சு மாசம் 10 நாள் பிள்ளைங்களாச்சு இத்தோடு வெட்கங்கள் போச்சு மாசம் 10 நாள் பிள்ளைங்களாச்சு எங்க மகராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வரம்பு மகராசா மனசெங்கரும்பு ஆளவந்தா வரம்பு ராதா ஐயோ ராதா என்னாச்சு என்னாச்சு ராதா உனக்கு என்னாச்சு ராதா ராதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா நீங்க அப்பாவை போறீங்க டாக்டர் என்னப்பா சொன்னாரு நான் அப்பா ஆக போறேமா இனிமே ராதாவை நீதாமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்க மனசுல ஏதோ ஆசைகள் வரும் திடீர்னு சம்பந்தம் இல்லாத பயம் வரும்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் சொல்றேன் ராதா ராதா என்ன மன்னிச்சிருங்க பட்டு போன செடிக்கு பாத்தி கட்டி என்னங்க பிரயோஜனம் அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிக்க நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு கலங்கத்தை உங்களுக்கு தர நான் தயாரா இல்லைங்க ராதா என் வயித்துல இருக்கிற கருவை விட நீங்க அதுக்கு எடுத்துக்கிட்டு சொந்தம் தாங்க எனக்கு சுமையா இருக்கு ராதா கூட பிறக்காத குஹனியும் விபீஷணனையும் ராமன் தம்பி ஆக்கிட்ட மாதிரி இப்ப நான் உன் குழந்தைக்கு தகப்பனா இருக்கேன் தாகத்துக்கு தண்ணி தரீங்க தங்கறதுக்கு இடம் தரீங்கன்னு நினைச்சேன் தெரிஞ்ச பால்னு தெரிஞ்சும் அத தெருவுல கொட்டாம மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து இப்ப அந்த பிள்ளைக்கும் தகப்பன்னு சொல்றீங்களே அதை தாங்க என்னால தாங்க முடியல உணர்ச்சி வசப்படாத கர்ப்பஸ்திரிங்க கவலைப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது அது வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி இந்த வாழ்க்கை நான் நெருப்புக்குள்ள நின்னுட்டு வந்திருக்கேன் எனக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும் ராதா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா மகாத்மா காந்தி நாட்டுக்கு மட்டும் விடுதலை வாங்கி தரல சமூக பிரச்சனைகளுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ லட்சக்கணக்கான இந்து பெண்களையும் முஸ்லிம் பெண்களையும் மதவெறி பிடிச்ச கூட்டம் கற்பழிச்சு பாழாக்கிருச்சு ஆனா மகாத்மா காந்தி அடையாளம் தெரியாத அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளை ஏத்துக்கிட்டாரு அன்னைக்கு அவர் சொன்னதான் இன்னைக்கு நான் செய்யறேன் இனிமே நீ கவலைப்படாத உன்னையும் உன் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது
ஏன் பொறுப்பு. பணபலம், அரசியல் செல்வாக்கு இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு பொது பணத்தையும் புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களையே பார்த்து பார்த்து நொந்து போன நமது கண்களுக்கு புதுப்பிறவி எடுத்து வந்த கர்ணனாகவே காட்சியளிக்கிறார் நமது நமச்சிவாயம் அவர்கள். அவர்தம் சொந்த பணத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும் இந்த விழா மேலும் மேலும் தொடர வேண்டும், இன்னும் பல நூறு ஏழைகள் பலன் பெற வேண்டும் என்று கூறி இந்த பட்டாவை அளிக்குமாறு மதிப்புக்குரிய அரசாங்க அதிகாரி பட்டாபிராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பு நமது நமச்சிவாயம் அவர்கள் இப்போது 2 வார்த்தைகள் பேசுவார். ஆமா, 2 வார்த்தை தான் பேசணும். அதுக்கு மேல இவனுக்கு என்ன பேச தெரியும்? பெரியோர்களே, கர்ணனின் மறுபிறவின்னு என்னை எல்லாரும் புகழ்றாங்க. அப்படி என்ன நான் இந்த நாட்டுக்கு சாதிச்சிட்டேன்னு எனக்கே புரியல. உழுறவனுக்கே நிலம், குடியிருப்பவனுக்கே வீடு, இது அரசாங்கத்துடைய திட்டம். நான் இந்த அரசாங்கத்தையும் அவங்களுடைய திட்டத்தையும் ரொம்ப மதிக்கிறவன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐயோ, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ரீல் சுத்ராம் பாத்தியா? தெரிவிக்க போறேன். இதுக்கு நம்ம ஆளுங்க கைய வேற தட்டுறானுங்க. இப்படிதான் இந்த தலைவனுங்க எத்த பேசினாலும் எத்த சொன்னாலும் எல்லாரும் கை தட்டுறானுங்களா? இந்த கைத்தட்டல் சத்தத்திலேயே நம்ம தலைவனுங்க காதெல்லாம் செவிடா போச்சு. அத்தட்டு தான் நம்ம நாயம் சொல்றப்ப இந்த தலைவனுங்க காதலியே ஓயமாட்டேங்குது. அது தீனி போட முடியாதவனுக்கு மாடு கொடுக்கிறது எப்படி தண்டமோ, அதே மாதிரி வீடு கட்ட முடியாதவனுக்கு மனப்பட்டா கொடுக்கிறது வேஸ்ட். அதாவது தண்டமோ தண்டம், தண்டமோ தண்டம். அதனால உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் தரதாக நான் உத்தேசித்திருக்கேன். அதாவது தீர்மானிச்சிருக்கிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம், ஐயோ நமச்சிவாயம். ஆமே, சும்மா வேடிக்கை பாத்துக்கிறேன். குப்பா, நான் சொல்றது கேளு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. வீணா நமச்சிவாயத்தோட வலையில மாட்டிக்காதீங்க. இதுல என்னப்பா சூழ்ச்சி இருக்கு? கவர்மெண்ட்ல கடன் தரதுன்னா கூட உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேக்குறாங்க. எதுவுமே ஈடு என கேட்காம நமக்கு பணம் தர்ற புண்ணியம் வேலை தப்பா பேசாதப்பா. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாம எல்லாம் ஒண்ணா இருக்கிறதே நம்மளோட பெரிய மூலதனம். அதை 500 ரூபாய்க்கு அடமானம் வச்சிடாதீங்க. பொருளை அடமானம் வச்சா அதை நாம மீட்டுக்கலாம். ஆனா ஒத்துமை அடமானம் வச்சா நம்மள முச்சந்தில தான் நிக்கணும். இப்ப என்ன முச்சந்தில்லைக்கு மாடி மேல நிக்கிறோம். வாங்கடா, ஐயா கிட்ட போய் பணம் வாங்கி வீடு கட்டுவோம். வாங்க ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. ராதா, நீங்களா? உட்காருங்க. ராதா, என் மேல கோபமோ வெறுப்போ உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா? எதுக்குமா? நான் செய்த பாவத்துக்கு, அநியாயத்துக்கு. புண்ணிய ஆத்மாக்களோட கால்ல விழுந்ததுக்கு அப்புறம் செஞ்ச பாவங்கள்லாம் தானா கரைஞ்சு போயிடும். வாங்க அன்னபூர்ணியம்மா, எப்படி இருக்கு உங்க புது வாழ்க்கை? நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்த புது வாழ்க்கைய நீங்களே வந்து பார்த்து பாராட்டணுங்கிறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். ஐயா கும்பிடுங்க. அட கால்ல விழுந்து கும்பிடுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம்? எங்க கூட்டமா வந்தீங்க? ஐயா, நம்ம காலனிக்கு நமச்சிவாய நகர்னு ஐயா வேற வைக்கிறதுக்கு உத்தரவு கேட்கலாம்னு வந்திருக்கோமுங்க. என் பேர் எதுக்கப்பா? கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை விட்டுட்டு பொதுச்சேவை தான் முக்கியம்னு என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள யார் பேராவது வையுங்க. நிலப்பட்டா கொடுத்தது ஐயா நீங்க, வீடு கட்ட பணம் கொடுத்தது ஐயா நீங்க. அதனால உங்க பேர் தானுங்க வைக்கணும். அதுதானுங்க தர்மம். என் பேர் வேணாப்பா. சார், இந்த காலனிக்கு உங்க பேர் வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா இந்த எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். செஞ்சுடியா? ஒரு பாவமாக தொலையட்டும். என்ன சார், குண்ட தூக்கி ஏன் தலையில போட்டீங்க? மறுபடியும் நான் தேர்தலில் நின்னேன்னா நிச்சயமா சொல்ல நான் ஜெயிக்கவே மாட்டேன் சார். இந்த தடவை மட்டும் என்னங்கிறீங்க? 7 ஓட்டு வித்தியாசலாம் ஜெயிச்சேன். எனக்காக ஒத்துக்குங்க சார். சரிடா, நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நம்ம எம்எல்ஏயும் சொல்றாரு. அப்படியே ஆகட்டும். அப்புறம் ஒரு விஷயமுங்க. என்ன, போர்டு எழுதுறதுக்கு பணம் இல்லையா? தெரியுமே, நம்ம குமஸ்தா கிட்ட போய் வாங்கிக்கோ. அது இல்லைங்க, நம்ம காலனி ஐயா கையால திறக்கணும்னு. தப்புடா, தப்பு. தன்னுடைய சிலையை தானே திறக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரிதான் இதுவும். ஒண்ணு செய்யுங்க, திறப்பு விழாவுக்கு ஒரு நல்ல சினிமா நடிகையா பாருங்க. அவங்க கிடைக்கலன்னா
யாராவது அரசியல்வாதிங்க இருப்பாங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க. ம். என்னப்பா இது? அந்த குப்பத்துக்காரங்களுக்கு கடனை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிடுவீங்கன்னு பார்த்தா கடனையே மறந்துட்டு உங்க பேர்ல காலனி திறக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துருக்கீங்க. தம்பி, ஏழைங்க வயித்துல பசுவோட வேகம் இருக்கறனால மூளை விவேகமா வேலை செய்யாது. இது தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல ஒரு குடிசைய பாக்கி இருக்க கூடாது. எல்லாத்தையும் கொளுத்துரு. பாஸ்கர், அம்மா, பாஸ்கர், அம்மா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருமா. பேசுமா. அம்மா, 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 விவரம் தெரிஞ்ச நீயே இப்படி கண்ணீர் விடலாமா? நீ அழுகிறதுனால அவங்க திரும்ப வரவா போறாங்க? இவங்க திரும்பி வராம போகலாம், ஆனா இதுக்கெல்லாம் காரணமான அந்த நமச்சிவாயத்தை இதே மாதிரி தீல போட்டு கொளுத்தல. என் பேர் பாஸ்கர் இல்ல, பாஸ்கர் இல்ல. பாஸ்கர், என்ன தடுக்காதீங்க சார். இந்த ஏழைங்க வயித்துல நெருப்பு வச்ச அந்த நமச்சிவாயத்தை நான் சுட்டு பொசுக்கலன்னா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கம்மின்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. இந்த குடிசையெல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சது நமச்சிவாயந்தாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? நீங்களாம் இப்படி சாட்சி கேட்டு கேட்டுதான் இன்ஸ்பெக்டர் பல அதிகாரங்க நம்ம நாட்டுல இப்படி சுதந்திரமா நடமாடுறாங்க. தேள் கொட்டுங்கிறதுக்கும் பாம்பு கொத்துங்கிறதுக்கும் சாட்சி தேடக்கூடாது இன்ஸ்பெக்டர். அந்த நமச்சிவாயம் சாதாரண பாம்பு இல்ல, ராஜனாகும். பாஸ்கர், ஆத்திரம் கண்ணை மறைக்குது. நமச்சிவாயத்தை எதிர்க்கணும்னு நீ முடிவெடுத்திருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு இதுவல்ல நேரம் தான் சொல்றேன். உன் எதிரி யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. அப்புறம் அவனை எப்படி எங்க சந்திக்கணும்னு தானா புரியும். இப்ப ஆக வேண்டிய வேலையை பாரு. எவ்வளவு நஷ்டம், எத்தனை பேர் செத்துட்டாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க குடலை உருவி மாலையா போடணும். அவங்கள முச்சந்தில நிறுத்தி சவுக்கால அடிக்கணும். நிச்சயமா இது எதிர்பார்ட்டிக்காரங்க வேலைதான். அவங்க அந்நிய தேசத்தாரோட சேர்ந்து செஞ்ச இந்த அக்கிரமத்துக்கு அடுத்த தேர்தல்ல நீங்க இவருக்கே ஓட்டு போட்டு அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். இத பத்தி நான் ஐக்கிய நாட்டு சபையில ஐயா, இருக்க இடம் இல்ல, குடிக்க கூழ் இல்ல, நீங்க தான் உதவி பண்ணணும். வேற நான் எதுக்கு இருக்கிறேன்? நீங்க மறுபடியும் புதுசா வீடு கட்டுறதுக்கு கடன் தர்றேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் குடியிருக்கிறதுக்கு என் வீட்டிலேயே இடமும் தர்றேன். நான் குடிக்கிற கூழோ கஞ்சியோ நீங்களும் குடிக்கலாம். எனக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பேதம் கிடையாது. ஏன்னா உங்க உடம்புல ஓட ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. ஏங்க அவனை போட்டு தாடி அடிக்கிறீங்க? இத்தனை பேர் வெயில்ல வாடி வதங்கி கஷ்டப்படுறாங்க. எனக்கு மாத்திரம் இவன் கொடை பிடிக்கிறான். நான் இவங்க ஊழியன். நீங்க வாங்க வாங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த சோமாரி சோறு போடுறானே அத துள்றதுக்கு. அந்த தர்மபிரபுவை பத்தி தப்பா பேசாதடா. தர்ம பிரபு மூஞ்சில எங்க ஐயா வைக்க. ஏய், இந்த குடிசையெல்லாம் கொளுத்தி போட்டு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கின்னு சோறு போடுறேன்றாவே அத்த போய் துன்றன்றிய. உனக்கெல்லாம் சேமா இல்ல உனக்கு? அவரா தர்ம பிரபு? ஏய், அவன் போடுற சோறு விரவுல வந்த சோறு இல்லடா அது. இந்த குடிசையெல்லாம் எரிஞ்சப்ப செத்து போனானுங்களே அவங்க புலத்துல வந்த சோறு. அத்த போய் தின்னு போறீங்க நீங்க எல்லாரும். குடிச்சிட்டு வளர்றாயா? ஆமாய்யா, நான் குடிச்சிட்டு வளர்றவன் தான். குடிக்காம வளர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ மந்திரி ஆயிருப்பேன். நானு நான் சொல்றத கேளுங்க. அவன் ஒரு அயோக்கியன். நாம இருந்த இடத்தையே கொளுத்தினவன்.
இப்போ நடத்துறதெல்லாம் ஒரு நாடகம். நம்ம ஒத்துமையை கலைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. பாப்பா உன் பேச்ச கேட்டா இருக்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம பிள்ளை குட்டியோட சாக வேண்டியதான். பாத்தியாப்பா, எச்சில பொறுக்கிற நாய் மாதிரி எப்படி போறாங்கன்னு. சரிதான் உடுமை, சரியான முட்டாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் தேர்தல்லயே ஓட்டு போடுறானுங்க. ஊரு எப்படி உருப்பிடுன்ற நீ? நாடகம் ஆடுற நீ. உன்னை விட மாட்டேடா, உன்னை விட மாட்டேன். டேய் நமச்சிவாயம், உன் பணபலத்தால எங்க குடிசைகளை எரிச்சதும் இல்லாம எங்களைய பிரிச்சுட்டியடா. எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. எங்கள மானம் உள்ளவங்க 10 பேராவது இருப்பாங்க. இந்த அப்பாவிகளை ஒருவேளை சோறு போட்டு நீ ஏமாத்திடலாம். ஆனா நீ யாரு, எப்படிப்பட்ட கொலகாரங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு உணர்த்தல. என் பேர் பாஸ்கர் இல்ல. பாஸ்கர் சார், உங்க அன்பால என்ன கட்டி போட்டு கோழி ஆக்கிட்டீங்க. இல்லன்னா இவங்களெல்லாம் இப்பவே கொளுத்தி இருப்பேன். கண்ட துண்டமா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டிருப்பேன். பாஸ்கர், ஒருத்தர் கொல்றதுனால பிரச்சனை தீந்து போயிடாது. கஸ்தூரி, பாஸ்கரை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாங்க பாஸ்கர், போலாம். மன்மதல்லையை வெல்றார் உண்டோ நில்மதி வதலமும் நீழ்விழியும் கண்டே ரப்பா. பாட்டை நிறுத்துறா. இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவுறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்சக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ. சும்மா கம்முன்னு இருக்கும். ஏதாவது ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்திலேயே சாராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துடும் நமக்கு. அங்க யாரியா? கோட்டை ஸ்டேஷனுக்குயா? அது முதல்ல சொல்லக்கூடாது. வா குந்தை, 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபா தர்றேன். பேமானி ஒன்னும் இல்ல சார். காலையில இந்த வியாபாரம் இல்லாம சாவரேன்னு சொன்ன பாரு கஸ்மால். ஒன்னும் இல்ல சார். அத்தொட்டு தான் எனக்கு இந்த மாதிரி சாவுகிராக்கி எல்லாம் வருது. சோமாரி. ஒன்னும் இல்ல சார். சவாரியாடா வந்துக்குது எனக்கு சடகிராக்கி கைதே. ஒன்னும் இல்ல சார். காலையில இந்த போனி செய்ய போறேன். ஏன் சார் ஜம்பு மாதிரி இஸ்கிற? 2 ரூபாய் கொடு. வா குந்திக்க. 4 8 கூட இல்ல, 2 ரூபாய் கேக்குறேன். 1 ரூபாய் தர வரியா? 4 8 தான் இல்ல, ஸ்லோ மெரிச்சிடலாம் இல்ல. சரி இந்தா 1 ரூபாய் நீ பிடி. நீ மெரி, நான் குந்திக்கிறேன். மெரி ஆண்ட. பெட்ரோல் விலை மனவாரியா ஏறி கிடக்குது. ரிக்ஷா மட்டும் 1 ரூபாய்க்கு வந்துருமா? மன்மதல்லே இல்லையே வெல்றார் உள்டார். அம்மா இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடலை கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எப்பவும் கடனை தீர்க்க போறோம்? வேலை கிடைச்ச உடனே கொடு. என்ன? எனக்கு இன்னும் கடன் தீருங்கிற நம்பிக்கையே இல்ல. என்ன பாஸ்கர், ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணும். எவ்வளவு நாள் தான் இங்க வந்துகிட்டு இருக்கிறது? நீ இங்க வரலனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வேலை இல்லாதவங்க தான் இங்க அடிக்கடி வருவாங்க. நீ வரலனா உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தானே அர்த்தம்? வேலை கிடைக்கல, ஆனாலும் இனிமே நான் இங்க வரதா இல்ல. ஏன் பாஸ்கர் இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஒரு உத்தியோகஸ்தனா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மாவே உயிரோட இல்ல. நான் ஒருத்தன் உயிர் வாழ ஆபீஸ்ல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால இனிமே ஏழை மக்களுக்காக போராடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் படிச்ச படிப்புக்கும் ஒரு பலன் இருக்கும். பாஸ்கர் பயப்படாதக்கா. நான் ஆபீஸ்ல வேலை செய்யலனாலும் கூலி வேலை செஞ்சாவது உன் கடன் அடைச்சிடுவேன். அது வரைக்கும் இதை அடமானமா வச்சுக்க. என்ன இது? என்னோட டிகிரி சர்டிபிகேட்ஸ். See Mr. Bhaskar, your tongue cleaner is more useful than this degree certificate. To live in this corrupt society, your education is of no value. இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது மதிப்பு இருந்தா இந்த நாட்டுல சர்டிபிகேட்ஸ் வாங்கி விக்கிற புரோக்கர் ஷாப்ஸ் எக்கச்சக்கமா முடிச்சிருக்கும். For your information, I am a post graduate. போஸ்ட் கிராஜுவேட்? ஆச்சரியமா இருக்கா பாஸ்கர்? நான் எம்ஏ படிச்சேன். சாரதா எம்ஏ இப்ப சாதாவா மாறி கடலை வித்துட்டு இருக்கேன். இது என் தலைவிதி. இல்லக்கா, நம்ம நாட்டோட தலைவிதி.
25 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா? ஓஹோ, நீ வேலைக்கு புதுசா? அதான் கேள்வி கேட்கிறேன். நகரப்பா. அடுத்தவனா? இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? இங்க வேலை போட்டு கொடுத்ததா? ஏதோ இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உங்க அம்மா செத்து போயிட்டாங்களே பரிதாபப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா கேள்வியா இருக்கிற? இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லன்னா போய்கிட்டாரு. அடுத்த ஆள் வாப்பா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் நம்மள சுரண்ட அனுமதிக்க போறீங்க? நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும். பாஸ்கர் சொல்றது உண்மைதான்ப்பா. எல்லாம் நம்ம நன்மைக்காக தானே. முதலாளி ஒத்துக்காட்டி நாம என்ன கொத்தடிமையா என்ன? பணவன் என்னவா கொடுக்கறாரு? உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கேட்கிறோம். முழுசா கொடுத்தா வேலைக்கு வருவோம், இல்லைன்னா வேலையை விட்டு நின்றுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா. என்னடா வேலைக்கு போகாம எல்லாரும் கூட்டம் போடுறீங்க? என்ன உடம்புல கொழுப்பு ஏறி போயிடுச்சா? கூலி பத்தலைங்க முதலாளி. 25 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா எப்படி முதலாளி போதும்? உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா தான் வேலை செய்வோம். என்னடா போராட்டம் நடத்துறீங்களா? ராஸ்கல்ஸ், பூண்டோட அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. தொழிலாளிங்க ஒற்றுமைங்கிறது கரிக்கோடுல அழிக்கிறதுக்கு. கல்வெட்டு ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, இந்த வியாதி இங்க தொத்துறதுக்கு காரணம் நீதானா? நான் இல்ல, பாட்டாளியுடைய பணத்தையும் உழைப்பையும் சுரண்டி பழைக்கிற நீதான். என்னடா சொன்ன? டேய், இந்த நாயை அடிச்சு நொறுக்குங்கடா. எவனாவது என் மேல கை வச்சுங்க. எத்தனை பாட்டாளியோட உழைப்பை சுரண்டிட்டு இருக்க? நீ எல்லாம் உயிரோட இருக்க? மிஸ்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வாங்க இன்ஸ்பெக்டர். உங்க சட்ட அக்கிரமத்தை பாதுகாக்கவும் நியாயத்தை ஒழிக்கவும் தானே உதவும். கம் ஆன், அரெஸ்ட் மீ. அரெஸ்ட் மீ. கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் ஹிம். அப்பா கடவுள் தப்பு செய்யறவனை கரெக்டா தண்டிக்கிறார். அக்கா அக்கா, நம்ம பாஸ்கர போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அக்கா. கண்ணாயிரம், இவன் அந்த ரிக்ஷாக்காரன் பொண்ணு தானே? ஆமா. அவன் அப்படியே தூக்கி நம்ம காருக்குள்ள போடுறான். அப்பா, அந்த நம்பிச்சு வச்சுட்டு ஆளுங்க அக்காவை கார்ல கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. என்ன விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சார், இன்ஸ்பெக்டர் ராஜா வரான். இனிமே இந்த பொண்ணு யாருக்கிட்டையும் வாயை திறந்து பேசக்கூடாது. டாக்டர், டாக்டர். கஸ்தூரி, கஸ்தூரி, கண்ணை திறந்து பாருப்பா, ஒரு வார்த்தை பேசுமா. டாக்டர், டாக்டர். டாக்டர், பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய இந்த புனிதமான இடத்தை இப்படி படுக்கையா மாத்தி கேவலப்படுத்திட்டியே, உனக்கு வெக்கமா இல்ல? கமான். டாக்டர், எப்படியாவது என் பொண்ணு உயிரை காப்பாத்துங்க டாக்டர். I'm sorry, Inspector. She's dead. ராஸ்கல்,
இவ சாகல, நீ அஜாக்கிரதனால அவளை சாகடிச்சிட்ட. உன்னை நான் சும்மா விட போறதில்ல.